அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இந்த மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாய விஷயம் இந்த மாய விஷயத்துலேருந்து நம்ம விடுவிச்சு நம்மளுடைய விதியை நம்மளே மாற்றிக்கக்கூடிய இது நம்மக்கிட்ட இருக்கா சக்தி? இல்லை விதின்னு ஒன்று இருக்குது, மாய சக்தி இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறான். அவள் ஒரு மாயையாக என்னை கடவுள் வழிபாட்டில் போக விடாமல் தடுத்துக்கினே இருக்கிறான். நான் இந்த மாயை ஜெயிக்கணும்னா அந்த 3 பேரையும் கொல்லுவேன்னா யாராவது கொல்லுவாங்கல்ல? சொல்லுங்க. கொண்டுட்டா எனக்கு யாருமே இல்லையே. அப்புறம் அடுத்தது என் கடவுள் தானே நான் தேடணும். ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும் என்ன கடவுள் தேட முடியாது. இது ஒரு மாயை. என்னால் கொல்ல முடியுமா? பேசுறது வேற, செயல் வேற. எனக்கு இந்த பட்டிமன்றம் பேசுறதுல 2 பேரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப, ஏன்னா உண்மையாக பேசுகிறாங்க, ஜாதி மதம் கடந்து பேசுகிறாங்க அந்த 2 பேரும். அதனால எனக்கு அந்த 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாரதி பாஸ்கர்னு ஒரு அம்மா பேசுது பட்டிமன்றத்தில், ரொம்ப அருமையாக தெளிவாக உண்மையான விஷயங்களை பேசுது. அதே மாதிரி பிரவீன் சுல்தான் ஒரு முஸ்லீம் பொண்ணு பேசுது, பேராசிரியர், ரொம்ப அழகாக பேசும். அது அந்த ஜாதியை கடந்து பேசுது, அந்த மதத்தை கடந்து பேசுது. அதே மாதிரி இந்த பாரதி பாஸ்கர் ஜாதியை கடந்து பேசுது, மதத்தை கடந்து பேசுது. இந்த 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ எந்த மதவாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, எந்த ஜாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஜாதி மதம் பேசுனா குழப்பம்தான் உண்டாகும். பொது நோக்கு வேணும். அங்கே இங்கே இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. இந்த 2 பெண்களும் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க பட்டிமன்றத்தில். இது குரானை பற்றியும் பேசுது அந்த பொண்ணு, மகாபாரதத்தை பேசுது, இந்த பொது நோக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் மேடையில் பேசணும். நான் ஒரு முஸ்லீம், குரான் பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு இந்துவை பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு கிறிஸ்தவ. அப்படி பேசும்போது நீ வீட்டில் பேசணும், பொது இடத்துல பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொது இடத்துல அப்படி பேசணும்னா அது பிழப்பு. இந்த பொது நோக்கு வரணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவன் பாதி சுயநலம் பாதி பொது நலத்துக்கு வருவான். இல்லைன்னா முழுக்க சுயநலத்திலே வாழ்வான். இப்போ என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லாம் பொது நலமான இல்லை, பாதி பொதுநலம் பாதி என்னுடைய சுயநலம். அதை தான் நான் செய்துன்னுக்கிறேன். முழுக்க நான் பொதுநலம் செய்யவும் முடியல. இந்த மாதிரி உண்மையை உணரணும் ஒவ்வொருத்தரும். அப்போதாம்மா அதில் போக முடியும். ஏன்னா புளியம்பழங்குது இல்லை, அது பூ வரும், பூவிலேருந்து பிஞ்சு வரும், பிஞ்சிலேருந்து காய் வரும், காயிலேருந்து செங்காய் ஆகும், செங்காய் ஆனாலும் பழமாகும். இது எல்லாம் ஒன்றா ஒட்டி வந்தது. பழுத்த உடனே கொட்டை தனியாக உள்ள ஆடும், பழத்துக்குள்ளே கொட்டை தனியாக ஆடும், பழத்தில் ஒட்டி இருக்காது. பழம் தனியாக இருக்கும், பழத்துலேருந்து ஓடு தனியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டி, மீதி எல்லா பழமும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். புளியம்பழம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காது. மனிதனுடைய வாழ்வு அப்படி வாழணுன்றான் பாம்பாட்டி. அவன் தாண்டா முழு மனிதன், அவனால் தாண்டா கடவுள் அடைய முடியும். எல்லாம் ஒட்டிக்கிறவனால கடவுள் அறிய முடியாது. அதை நீங்கவே முடியாது, எப்பவுமே நீங்காதுன்றான். அது மாதிரி மாயைன்ற பாச வழியில் விழுந்தவன் எப்பவுமே மீண்டு வெளியே வர முடியாது. அதனால பாசத்தை அர்த்தம்லாம் மாயை ஜெயிச்செல்லாம் இதெல்லாம் வாயால் பேச சரியா இருக்கும், செயலால் வர முடியாது. இங்கே வர காலையில் உட்காடுறான், எங்கே போயிருக்கிறோம், ஒரு ஆன்மீக இடத்துல போய்க்கிறோம், ஆன்மீக பேச்சை கேட்டுன்னுக்குறோம். உடனே வீட்டிலேருந்து பொண்டாட்டி போனோடனே இங்கே தான் இருக்கிறேன், இந்த வந்துடுறேன் நான் ஒரு ஹவரில் அப்படின்றான். அப்படிப்பட்ட நிலையில மனிதன் வாழ்ந்துன்னுக்குறான். அப்புறம் அவன் எங்கிருந்து ஆன்மீகத்துக்கு பயணத்துக்கு போகிறது இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசுகிறாரு. 2 நண்பர்கள் வராங்க, ஒன்றா பேசிக்கணும். உடனே ஒருத்தன் பார்க்குறான், ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு. அந்த ஒரு நண்பன் சொல்கிறான், ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு, அவருடைய பேச்சை கேட்கலான்டா, அது புண்ணியண்டான்ட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து உட்காந்துட்டான். சரி நீ கேட்டினது, நான் விபச்சாரி வீட்டுக்கு போகிறேன்,
நான் அங்கே வரமாட்டேன்னு அவன் விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டான். விபச்சாரி வீட்டுக்கு போனவன் ராமகிருஷ்ணர் என்ன பேசினார் தெரியல, அதை கேட்காத போயிட்டுமே, நம்ம முட்டாள்தனமாக இங்கே வந்துட்டுமே அங்கே யோசிச்சுக்கிறான். அவன் விபச்சாரி வீட்டுக்கு போனவனுக்கு மனசு விபச்சாரி வீட்டில் இல்லை, ராமகிருஷ்ணர் மேலே இருக்குது. ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்துங்கிறவன் போனேன் நண்பன் என்ன பண்ணான்னு தெரியல, எப்படியாச்சுன்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்து விபச்சாரி வீட்டை யோசித்துன்னுக்கிறான். அந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நீங்க வந்துட்டு ஊட்ட யோசித்துன்னு உட்காந்துக்கிறான் எவ்வளவோ பேர். இது இல்லை ஆன்மீகம். நீ எங்க இருக்கிறியோ அங்க அதுவா மாறி போகணும் நீ. அதனால தான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு போனியா நல்ல பக்தனாயிரு, தாய் தகப்பங்கிட்ட போனியா நல்ல பிள்ளையாரு, ஒரு குரு கிட்ட போனியா நல்ல சீடனாயிரு அப்படின்னு சொல்றது அதுக்குதான். மாறுபட்டு இருந்தீங்கன்னா செயல் மாறி போயிடும். அதனால அந்த மாதிரி இருக்க பழகணும், அது எடுத்த உடனே வராது. ஹலோ, அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் உள்ள அனைத்து சீர்த்தருக்கும் பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம். நான் நிறைய பாவம் செஞ்சதால் இந்த பூமியில் அதிகமாக லோல் பட்டேன். புண்ணியம் செஞ்சதால் குரு பகவான் கிட்ட நிறைய பேரும் புகழும் பெற்றேன், நிறைய அனுபவத்தையும் பெற்றேன். நான் தனி பெண்ணாக இருந்தால் கூட எனக்கு ஊரில் 900 பேர் வாழ்கிற 3 கிராமத்தில் தனியாக நின்று வாதாடும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்தவர் எங்கள் குரு பகவான். அவர் போல் ஒரு தெய்வமும் இந்த உலகில் யாரும் இல்லை, அவர் போல் ஒரு நீதிமானும் இந்த உலகத்தில் இல்லை. அவர் திருநீருக்கு மகிமையும் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அந்த திருநீரை இட்டால் நடக்காதும் நடக்கும், சத்தியம் எங்கும் நிற்கும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, நல்லது பண்ணி என்னத்த பார்த்தேன்னாங்க. நான் சொல்லுவேன், சத்தியத்தில் நின்றுப்பார், நேர்மையில் நின்றுப்பார், அப்போ தெரியும் அதனோட வலிமை என்னான்னு. ஏன்னா நான் சத்தியத்தில் நிற்கிறேன், நேர்மையில் நிற்கிறேன், நீதியில் நிற்கிறேன். என்னை ஏமாத்தின அத்தனை பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தவர் எங்கள் குரு பகவான். எந்த அதிகாரி கிட்ட போனாலும் அதிகாரி கீழே இருக்கிறவர்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்களுடைய ஆட்கள் எல்லாம் பேசி வச்சு அசிங்கமான வார்த்தையெல்லாம் கேட்பாங்க. அந்த இடத்துல கூட நான் குரு பகவான் என்று நினைப்பேன். அடுத்த அதிகாரி கூப்பிட்டு சொல்லுவாங்க, அதே நொடியில யார் எங்களை அவமானப்படுத்தினாரே அவர் சொல்லுவாங்க, நீங்க உக்காருங்க, பணம் கொடுத்தவரை வெளியே போன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தைரியத்தையும் சக்தியும் கொடுத்தவர் எங்கள் குரு பகவான். அந்த ஊர்ல எதுக்காகவும் நான் எதுக்கு பயப்படணும்? சத்தியத்துல நின்னா, நீதியில நின்னா, நேர்மையில் நின்னா எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணிஞ்சு பேசலாம், துணிந்து வாதாடலாம். நாம தப்பு செஞ்சா துணிச்சலோட இருக்க தைரியம் இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு பயந்து நிற்கணும். தைரியம் மட்டும் இருந்தா, சத்தியத்துல நின்னா, நீதியில நின்னா தைரியமா எதையும் பேஸ் பண்ணலாம். அதுக்கு முழு உரிமையா குரு பகவான் அருள் இருக்க வேண்டும். அதுதான் நான் இன்னைக்கு வரையும், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் 4 பேர் சேர்ந்து அடித்தா கூட அடி வாங்கிட்டு வந்துடுவாங்க, திருப்பி கேட்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வாதாடி நின்று கூட இருந்த குடிப்பறிச்சவங்க முன்னாடி ஒரு தண்ணி டேங்க் 10 எருமை மாடு வச்சுருக்கோம். நைட்டில் வந்து அதில் பாய்சன் ஊற்றுனாங்க. எங்கள் வீட்டில் கேமரா கிடையாது, எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். காலையில் எழுந்தால் விடிஞ்சா அதுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும். எப்பவுமே நான் காலையில் எழுந்து நான் அந்த தண்ணியில் எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் தண்ணி வைப்பேன். நான் அதில் வாய் கொப்பளிச்ச உடனே தொண்டை கரான்னு. அதே சமயத்தில் அந்த மருந்து வாசனையும் எனக்கு வந்தது. இந்த தண்ணியை வைக்கக்கூடாதுன்னுட்டு எல்லா தண்ணியும் எடுத்து வெளியே விட்டுட்டோம். எங்கள் வீட்டில் இருந்தவங்க யாருக்கும் அது கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துல இருந்து எத்தனை சதி திட்டம், மாயம், சூனியம், சந்திரம் எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க, எதுவுமே வேகலை அவங்களுக்கு. எல்லா இடத்துலையும் குரு பகவான் எனக்கு நின்னாங்க. எங்கள் வீட்டு நாய் ஒரு காட்டு பண்ணி வந்தால் எந்த வாய்ஸில் கூப்பிடணுமா அப்படி கூப்பிடும். ஒரு திருட வந்தால் எப்படி கத்தணுமா அப்படி கத்தும். அது போல் ஒரு நாய் இருந்தது. அதையும் பாய்சன் வச்சு கொண்டாங்க. அப்படி கொண்டுட்ட பிறகு கூட அவங்க செஞ்சு சதி திட்டம் எதுவுமே நிறைவேறல. எல்லா இடத்துலையும் எனக்கு பகலாகவும் இரவாகவும் துணையா நின்றவர் எங்கள் குரு பகவான். இன்று எங்கள் குரு பகவான் இந்த அளவுக்கு அவர் கொடுத்த தைரியமும் அவர் சொல்லும் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது எனக்குள்ள வந்த தைரியம் தான் இங்கே வந்து இந்த இடத்துல என்னை உட்காரச்சு பேச வைக்குது. அதுக்கு எல்லாம் முதல் உரிமையா இருந்து எங்கள் குரு பகவானை இந்த அளவுக்கு உருவாக்கி எங்கள் குரு மாதாவுக்கு கோடி கோடி அவர்களுடைய பாதத்துக்கு கோடி நமஸ்காரம். அந்த குரு மாதா இல்லாவிட்டால் எங்கள் குரு
பகவான் இந்த அளவுக்கு எங்களுக்கு தைரியமா ஞானத்தை கொடுக்கும் அளவுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லி கொடுக்கும் அளவுக்கு யார் எங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. நான் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை கும்பிட்டா அந்த இடத்துல நான் இருந்தனா இல்லையான்றது எனக்கு தெரியாது. என் பின்னாடி இருக்கிறவங்க என்ன நீ வந்து ஒரு கோயில்கிட்ட நின்னா ஆளே பின்னாடி இருக்கிறவங்க தெரியாதான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது. அதனால 4 பேர் சேர கோயிலுக்கு போகிறத மதம் நிறுத்தினேன். நம்மளை போனால் அந்த இடத்துல கிண்டல் பண்ணுறேன், போகக்கூடாது. தனியாக வீட்டில் இருந்தே கும்பிட ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் என் பாதையில் எப்படி இருக்கேன். நான் வாங்கிக்கிறது 3வது பாடம். இப்போ தான் போன மாதம் தான் 3வது பாடம் வாங்கினேன். ஆனால் இங்கே வந்து நான் 3 வருஷம் ஆகுது. கஷ்டத்துக்கு தான் இங்கே வந்தேன். எனக்கு இப்படி ஒரு ஞானப்பாதை இருக்குதுன்றதும் எனக்கு தெரியாது. வந்து இந்த பாடத்தை வாங்கியிருக்கேன். நான் எந்த நிலைமையில் இருக்கேன்றது எனக்கு தெரியும். ஒவ்வொரு பாடமும் சொல்லக்குள்ள அத்தனையும் புரியுது. ஆனால் அது சொல்லக்கூடாதுன்றதால நான் சொல்லவில்லை. இன்ன வரைக்கும் தியாகசாமியை கூட நான் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணதும் இல்லை, பேசுனதும் இல்லை, எதுவுமே இல்லை. வருவேன், பாடம் வாங்குவேன், போயிடுவேன். நான் இப்போ போன மாதமே இந்த மாதம் தான் பௌர்ணமி வரேன். அதுக்கு முன்னெல்லாம் பௌர்ணமி வர்றதுக்கு எங்கள் வீட்டில் அலோடு இல்லை. ஏன்னா தர்மபுரி மாவட்டம், அந்த பக்கம் தனியாக வரணும், அதனால் அனுப்ப மாட்டாங்க. இப்போ 2 மாதமாக தான் என்னை தனியாக அனுப்புகிறாங்க. தனியாக நான் வரேன். அந்த தைரியத்தையும் கொடுத்தது எங்கள் குரு பகவான் தான். அவர் எந்த அளவுக்கு எனக்கு விவசாயத்தில் நான் செய்கிற விவசாயத்தை பார்த்து மற்ற ஊரில் எல்லாம் என்ன பேசுகிறாங்க, எந்த ஆம்பளையாலும் இந்த அளவுக்கு விவசாயம் செய்ய முடியாது, எங்கன்னு இந்த விரையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் அது அத்தனையும் எந்தில்லை, எல்லாம் எங்களுடைய குரு பகவான் செய்கிறது தான். என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் ஒரு தனி பொம்பளை, பயந்தாங்கோடி. எங்கும் போய் 4 பேர் கூட்டமாக இருக்கிற இடத்துலையும் நான் பேச மாட்டேன். அப்படி இருந்தவளை இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிறது எங்கள் குரு பகவான். என்றைக்கும் குருவுடைய தத்துவத்தை பயன்படுத்தி அந்த பாடத்தை செஞ்சால் நாங்கள் என்றைக்கும் வீண் போக மாட்டோம். இதுமேல் வருகின்ற இளைய தலைமுறையெல்லாம் பார்த்து சத்தியத்தில் நிற்கணும், நீதியில் நின்னா, நேர்மையில் நின்னா இப்படியும் வாழ முடியும். பெண்களே இவ்வளோ தைரியமாக இருக்குல்ல, ஆண் பிள்ளைகள் எவ்வளோ தைரியமாக இருந்து நம்ம பேஸ் பண்ணணும், சத்தியத்தில் நிற்போம் அன்னு ஒவ்வொரு பசங்களும் நின்னா கண்டிப்பாக இளைய தலைமுறை இன்னும் நல்லா இருக்கும். இந்த கலியுகத்துக்கு சத்தியம் ஜெயிக்கும்ன்றதை நிரூபித்து காட்டணும் என்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இது கண்டிப்பாக நடக்கும். எங்கள் குருநாதர் இதை நடத்தி காட்டுவார். இந்தியாவில் எப்படி தேசிய கொடி பறக்கிறதோ அதுபோல் எங்கள் குரு பகவானுடைய கொடி பறக்க வேண்டும். இது சத்தியமாக நடக்கும். இது எங்கள் குரு பகவானே நடத்தி காட்டுவார். எங்கள் செயல் ஒன்றுமில்லை, எல்லாம் அவர் செயலே. வருகின்ற காலத்தில் எங்கள் தேசிய கொடி பறப்பது போல் எங்கள் குரு பகவானுடைய கொடி பறக்கும், சத்தியம் ஜெயிக்கும். அதே 3 மரம்தான் தான் இருக்கிறது குரு பூஜைக்கு. அது இந்த இடம்தானான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எந்த இடமாக இருந்தாலும் சீரும் சிறப்பாக 2 வருடங்களை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக இந்த குரு பூஜை நடக்க வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள். அனைத்து சீடர்களும் பக்தர்களும் உலகத்தில் அனைவரும் சேர்ந்து இந்த குரு பூஜையை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துவோம். இடம் எதுவோ என்பது அல்ல, அது குரு பகவான் பார்த்து கொள்வார். ஆனால் எங்கும் நாங்கள் இருக்கிறோமோ அங்கள் எங்கள் குரு பகவான் இருப்பார். அதனால் நாம் குரு பூஜையை மிகவும் சிறப்பாக கொண்டு மற்றவர்களை குறை சொல்வது நமக்கு வேலை இல்லை. நம் கடமை என்ன? நம்ம பாடம் செய்யணும், நம்ம குரு பூஜையை நடத்தணும், நம் குருவின் பெருமையை உலகத்துக்கு சொல்லணும். வருகின்ற இளைய சமுதாயமும் இந்த குரு பூஜையை பார்க்க வேண்டும். ஒரு தந்தை ஒரு சொத்தை சம்பாதித்து கொடுத்தால் அந்த சொத்தே இல்லை என்றால் கூட நாங்கள் தனித்து நின்று போராடி அந்த சொத்தையும் சம்பாதிக்கும் அளவுக்கு நம்ம தந்தை கூட இருந்தால் எங்களால் சாதித்து காட்டுவோம் என்பது இந்த உலக மக்களுக்கு வருகின்ற காலத்தில் நிரூபித்து காட்ட வேண்டும். இதுதான் எங்களுடைய உறுதி. இது வேண்டுகோள், ஐயாவிடம் நான் வைத்த வேண்டுகோள். அனைவருக்கும் ஆத்மனுக்கும் ஏதேனும் தவறாக கூறியிருந்தால் மன்னிக்கவும்.